ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது எப்படி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த ரெய்னி சீசனுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் 4 வரமிளகாவை நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நான் இங்கே கொஞ்சமாக பூண்டு ஒரு 10 போல் பூண்டை நல்லா தட்டிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ அதே எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு 1 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே உடச்சக்கல்ல சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். லேசாக வறுத்தா போதும். இப்போது அதே பேன்லேயே நான் இன்றைக்கி ஒரு 1 கப்புக்கு நல்லா துருவின பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது நான் நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த வரமிளகா பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிளகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக உடச்சக்கல்ல சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது இதை நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம். நீங்கள் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால நான் இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாகவே செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 1 கப்புக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கோங்க அந்த பவுட்ரு. இப்போ பவுட்ரு நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க அதுலேயே. இப்போது இது கொதிச்சுக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து ஆல்ரெடி கொதிச்சிக்கிட்டு இருக்க அந்த ரசத்தில் நம்ம போட்டுடலாம். நான் ஏன் உடச்சக்கல்ல சேர்த்துருக்கேன்னா, நம்ம வச்சுருக்க ரசம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாசனைக்காக வேணால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிடலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது ரைஸ் கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம இதை ஒரு ஃப்ரிட்ஜில் இந்த பவுடர் ரெடி பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த நெல்லிக்காவை நல்லாவே வதக்கி அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு எடுத்துட்டோம். இன்னொன்று நம்ம ஹாட் வாட்டரில் தான் போட போகிறோம். அதனால் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வேணாலும் தைரியமாக கொடுக்கலாம். இந்த ரெய்னி சீசனில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.